சென்னையில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை. சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் 5 இடங்களில் என்ஐஏ ரெய்டு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே 15 இடங்களில் என்ஐஏ சோதனை. அதிகாலை 3 மணி முதல் சோதனையில் ஈடுபட்டு வரும் அதிகாரிகள். தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் படுகாயம். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 13 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. பழவேற்காடு மீனவர்கள் நாளை கடலுக்கு செல்ல தடை. GSLV F-15 ஏவப்படுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. சென்னையில் அதிகாலையில் கடும் பனிமூட்டம். புறநகர் ரயில்கள் தாமதம். காட்டுமன்னார் கோவில் அருகே தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து. பயணிகள் 40ற்கும் மேற்பட்டோர் படுகாயம். காவல்துறையினர் விசாரணை. புதிய தலைமை தேர்தல் கமிஷனரை தேர்ந்தெடுக்க முழு அமைப்பு. செயலாளர் மட்டத்திலான 5 அதிகாரிகளை தேர்வு செய்து இக்குழு பரிந்துரைக்கும். கோவாவில் கடற்கரையில் நாற்காலி போடுவதில் ஏற்பட்ட வாக்குவாதம் கொலையில் முடிந்தது. சுரேந்தர்குமார் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை. மத்திய பிரதேசத்தில் கோஷ்டி மோதல். 4 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை. ஆப்கானிஸ்தானில் 1/3 பகுதியினர் கடுமையான பட்டினியால் பாதிப்பு. ஐநா உலக உணவு திட்ட தலைவர் தகவல். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கை இனி நாள்தோறும் நடைபெறும். அமெரிக்க அரசு திட்டவட்டம். இந்தியாவுக்கு எதிரான 3வது T20 போட்டி. இங்கிலாந்தின் பிளேயிங் 11 அணி அறிவிப்பு. அமெரிக்காவில் அறுவை சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய கன்னட நடிகர் சிவராஜ்குமார். அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். திபெத்தில் மிதமான நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 4.5 பதிவு.